அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சிறுநீரக கல் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம கோடை காலத்தில் வெய்ய காலத்தில் அதிகம் வந்து நிறைய பேருக்கு உருவாகுது. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து சரியான வாட்டர் இன்டேக் இதில் இல்லாதது, உணவு பழக்க முறை வந்து சரியாக இல்லாதது, நீர் சத்துள்ள காய்கறிகள் வந்து சேர்க்காமல் இருக்கிறதுனாலையும் மன அழுத்தத்தின் காரணமாக வந்து இந்த கல்லடைப்பு ஏற்படுது. பொதுவாக இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உணவு முறையில் நம்ம வந்து எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரலான்னா, நம்ம நீர்க்காய்கறிகள் சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிரோடு சேர்த்து பச்சடி சேர்த்து நம்ம வந்து உணவுடன் சேர்த்து கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா கல் வெளியேறும், அடுத்து கல் உருவாகாது. இது மாதிரி நம்ம ரெகுலராக வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வாழைத்தண்டை நம்ம பயன்படுத்தி வரலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொள்ளை வந்து வேக வச்சு அதோட அந்த கஷாயத்தை அந்த நீரை வந்து குடிச்சு வரலாம். கொள்ளை நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்து வரும்பொழுது கல் வந்து உருவாகாது. அது இல்லாமல் முள்ளங்கி, சொரக்காய் இந்த மாதிரி நீர்க்காய்களை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்து வர்றது, வெள்ளரிக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து வரலாம். இந்த கற்கள் உருவாகாது. இந்த மாதிரி நம்ம எண்ணற்ற சித்த மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்து வரோம். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி.